கோவை பீளமேடு பகுதியில் அதிகாலையில் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்டு கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்நிலையில் மங்கிக்குலா அணிந்தபடி கொள்ளையர்கள் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், விவரங்கள். வணக்கம் சுபா. கோவை பீளமேடு அடுத்த பூராணி காலனி பகுதியில் வசிக்கக்கூடிய முகமது என்பவரது வீட்டில் இன்று அதிகாலை, அதாவது நள்ளிரவு 1:30 மணி அளவில் நுழைந்த மர்ம நபர்கள் 4 பேர் வீட்டில் இருந்த 5 பேரை கட்டி போட்டு கத்தியை காட்டி மிரட்டி அங்கிருந்த பணம் நகை கொள்ளையடித்திருக்கிறார்கள். தற்போது வரை கொள்ளையடிக்கப்பட்ட பணம் நகையின் மதிப்பு 40 லட்சம் ரூபாய் என்று தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக 4 தனிப்படை அமைத்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில கொள்ளையர்கள் நள்ளிரவு சுமார் 12:30 மணி அளவில் அந்த பீளமேடு ரயில்வே நிலையத்திலிருந்து அங்கிருந்து நடந்து வரக்கூடிய காட்சிகள் மற்றும் அவர் அங்கிருந்து கொள்ளையடித்த பிறகு அந்த செல்லக்கூடிய காட்சிகளானது சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சியில் அவர்கள் வரும்பொழுது 4 பேரும் முகத்தை முழுவதுமாக மூடியபடி குரங்குக்குள்ளாவானது அணிந்து அவர்கள் நடந்து வருகிறார்கள். சாதாரணமாக நடந்து வந்து குறிப்பிட்ட இந்த வீட்டை நோட்டமிட்டு ஏற்கனவே இங்கு இருந்த அந்த வீட்டை நோட்டமிட்டு தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு அங்கிருந்தும் அவர்கள் நடந்தபடியே சென்று அந்த ரயில்வே நிலையத்திலிருந்து ரயில் ஏறி சென்றது தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை எடுத்து தற்போது காவல்துறையினர் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் நடந்து வந்து அவர்கள் நடந்துதான் சென்றிருக்கிறார்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அதிகாலை 5 மணி முதல் 6 மணிக்கு உள்ளாக பீளமேடு வழியாக செல்லக்கூடிய அந்த ரயிலில் ஏறித்தான் கொள்ளையர்கள் தப்பியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நிலையில அந்த 4 பேரும் ஆங்கிலம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் சரளமாக பேசியவர்கள் என்பதால் அவர்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்களாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமின்றி கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கோவை மத்திய சிறையிலிருந்து ஏற்கனவே இதே போன்ற வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு 5 பேர் விடுதலையாகி இருக்கிறார்கள். எனவே இந்த 5 பேருக்கும் இன்று நடந்த இந்த சம்பவத்திற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்ற அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு தனிப்படை அந்த பகுதி முழுவதுமாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வந்திருந்தாலும் மற்ற 3 தனிப்படைகளும் அடுத்தடுத்த ரயில் நிலையங்கள்ல ஏதாவது இது போன்ற மர்ம நபர்கள் யாராவது வந்து இறங்கினார்களா என்ற அடிப்படையில் வந்து தற்போது விசாரணை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.